மதில்கள் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெரிந்த பணிக்கு ஒப்பான சுத்த பொன்னாக இருந்தது. அல்லேலூயா. அப்ப என்னை சுற்றி இருக்கிற கர்த்தருடைய முதலாவது சீயோனின் நகரமாய் மாற்றுகிறார். அந்த சீயோன் நகரத்துக்குள்ளே தாம் விரும்புகிறதான நன்மை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறதான அந்த சீயோனை குறித்து வைத்திருக்கிற தரிசனங்கள், சீயோனை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றின பிறகு ஒரு சுற்றிலுமாக மதில்களை கட்டப்படுகிறார். அந்த மதில்கள் தேவதூதர்கள் என்கிறதான ஒரு சுவராக காணப்படுகிறது. சொல்லப்படுவது போல தேவதூதருடைய அளவு அப்படின்னு சொன்னால் தேவதூதர்களை சுற்றி மறைத்துக் கொள்கிறார்கள். அப்ப சீயோனாகிய உன்னையும் என்னையும், சீயோனாகிய நம்முடைய குடும்பத்தை தேவதூதர்கள் தங்களுடைய மதில்களாக வல்லமையினால நம்மை பாதுகாக்கிறார்கள். ஏன் பாதுகாக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மதில்களுக்குள்ளே இணை இருக்கிறதா? நாம் படிச்சீங்க, வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெரிந்த பணிக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற வேல்யூ நமக்கே தெரியல. எனக்குள்ள இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குதா? எனக்குள்ள வஜ்ரக்கல் இருக்கிறதா? எனக்குள்ள சுத்தமான பொன்னை கர்த்தர் வைத்திருக்கிறாரா? அதனாலதான் உனக்குள்ள நமக்குள்ள இவ்வளவு பெரிய விலை உயர்ந்த கற்கள் இருக்கிறவர்களால்தான் உன்னை பாதுகாப்பதற்காக தூதர்கள் கட்டளையிடுகிறார். சாதாரணமா இல்ல. நீங்களும் நானே சாதாரண நினைச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறது சுத்த விலை உயர்ந்த கற்கள், ஆளுக்குரிய குணாதிசயங்கள். அது எவகிட்டயுமே கிடைக்காது. உங்ககிட்ட மட்டும், நம்ம கிட்ட மட்டும்தான் அது கிடைக்கும். வெறும் கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்ட மட்டும்தான் அது ஆளுக்குரிய வெளியேற பெற்றதான இந்த வஜ்ரக்கல்லுகளும் சுத்தமான சுத்தமான ஒரு பியூரிட்டி கோல்டான வைர கற்களான குணாதிசயங்களில் தேவனுடைய கிருபை நமக்குள்ள பதிக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரும் திருடக்கூடாத படித்தான். அந்த சீயோனுக்குள்ள உள்ள யாரும் வரக்கூடாத படித்தான். தூதனுடைய அளவு கைகளால நம்ம சுற்ற ஒரு பெரிய மதில் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களையும் என்னையும் அவன் தொடர்ந்து சொன்னான். அந்த 216 அடி, 145 முழம் அந்த மதுரை தாண்டி வந்து உனக்குள்ள வரும். அந்த அளவுக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் மேன்மையானவர்களாக பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சொல்லுங்க, நான் சீயோனா இருந்தாலும் எனக்குள்ள என்னை பாதுகாக்க கர்த்தர் பல திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கு அதை ஏன் சொல்லி சொல்லுது? அந்த கற்களை நம்ம அக்கிரப்படுகிறோம்.